வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது 10th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 4. ஓகேங்களா? ஒரு வரி வினா விடை வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், 10th தமிழ் இயல் 4. ஓகேங்களா? பாடம் 4ஆம் தமிழ். கொஸ்டின் நம்பர் 1. தகவல்களை கொடுத்ததால் அவற்றை கொண்டு அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கும் இயல்பான மொழிநடையை உருவாக்குதல். நேஷனல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் என்ற மென்பொருள் எப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது? வேர்டு ஸ்மித் எழுத்தாணி. 2. 2016 சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த செயற்கை நுண்ணறிவு கணினியாக வாட்சனை உருவாக்கிய நிறுவனம். ஓகேங்களா? ஐபிஎம். எந்த நாட்டில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன? சீனா. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல் திட்ட வரைவு, கம்ப்யூட்டர் புரோகிராம். செயற்கை நுண்ணறிவு தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது? ஆம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. செயற்கை நுண்ணறிவின் பயன்கள்: மெய்நிகர் உதவி, வாடிக்கையாளர் சேவை, இன்னும் பல. அடுத்து 7. இலா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ஸ் என்ற ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளருடன் உரையாடு மென்பொருள் உருவாக்கியிருக்கும் இந்திய வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி. கொஸ்டின் நம்பர் 8. செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியினால் டேஸ் அறிவியலாளர்கள் தேவை கூடியுள்ளது? தரவு அறிவியலாளர் கூடியுள்ளது, டேட்டா சயின்டிஸ்ட். ஜப்பானிய சாஃப்ட்வேர் உருவாக்கிய இயந்திர மனிதனத்தினுடைய பெயர் பெப்பர் டேஸ் அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோவாகும். உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோவாகும். எத்தனை வகை பெப்பர் ரோபோக்கள் கிடைக்கின்றன? 3. 1 வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்பிற்கு. அப்போ ரெப்பர் அப்படிங்கிற ரோபோ எத்தனை வகையில் கிடைக்குது? 3 வகை கிடைக்குது. 1 வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு. பெப்பர் ரோபோக்கள் டேஸிலிருந்து உணவுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன. மனிதனின் மனிதனின் முகப்பாவனைகள். அடுத்த பிறகு கொஸ்டின் 13. பெப்பரை வரவேற்பாளர்களாகவும் பணியாளர்களாகவும் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள்? வீடுகள், வணிக நிறுவனம், உணவு விடுதிகள். 14. சீன நாட்டில் காண்டான் நகருக்கு 500 கல் வடக்கே சூவன்சோ என்னும் துறைமுக நகர் உள்ளது. அங்குள்ள கோயில் எது? சிவன் கோயில். சீனாவில் உள்ள சிவன் கோயில் எந்த சீன பேரரசின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது? குப்லாய்கன். சீனாவில் உள்ள சிவன் கோயில் டேஸ் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? சோழர் கால சிற்பங்கள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 17. வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயான் போல், மாயத்தல் மீள துயர்த்தரினும் வித்து கோட்டம்மா நீ, ஆள உணதருளே பார்ப்பான் அடியானே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள பாசுரம் பெருமாள் திருமொழி. மாளாத என்ற சொல்லின் பொருள் தீராத, மாயம் என்ற சொல்லின் பொருள் விளையாட்டு. பெருமாள் திருமொழி பாசுரத்தை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி என்னும் பாசுரத்தை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். கேரளாவின் பாலக்கோடு மாவட்டத்தில் உள்ள வித்துவ கோட்டில் எழுந்தருளிய யாரை அன்னையாக உருவகப்பாடினார்? உய்ய வந்த பெருமாள். பெருமாள் திருமொழி என்னும் பாசுரம்
இடம்பெற்றுள்ள நூல் 4000 திவ்ய பிரபந்தம். வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் என்ற பாடல் 4000 திவ்ய பிரமத்தில் டேஸ் ஆயிரத்தில் இடம்பெற்றுள்ளன. முதல் 1000ல் இடம்பெற்றுள்ளன. 4000 திவ்ய பிரமத்தில் பெருமாள் திருமொழி டேஸ் திருமொழியாக உள்ளது. 5ஆம் திருமொழியாக உள்ளது. பெருமாள் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 105 பாடல்கள் உள்ளன. குலசேகர ஆழ்வாரின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. விசும்பில் ஊழி உள் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவா ஒன்றின் உளியும் உந்துவலி கிளர்ந்த ஊழி உள் உளியும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஓகேங்களா? பரிபாடலில் கிறந்தையார் இயற்றினார். பரிபாடலில் கிறந்தையார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி என்று எடுத்துயம்பும் நூல் எது? பரிபாடல். விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம். ஊழி என்ற சொல்லின் பொருள் யுகம். ஊழ் என்ற சொல்லின் பொருள் முறை. தன்பெயல் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த மலை. அர்த்தருபு என்ற சொல்லின் பொருள் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு என்ற சொல்லின் பொருள் சிறப்பு. பீடு என்ற சொல்லின் பொருள் சிறப்பு. ஈண்டி என்ற சொல்லின் பொருள் செறிந்து திரண்டு. இலக்கண குறிப்பு ஊழ் அடுக்கு தொடர். இலக்கண குறிப்பு வளர்வனம் வினைத்தொகை. இலக்கண குறிப்பு செந்தி பண்புத்தொகை. இலக்கண குறிப்பு வாரா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்த அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்புல். 1300 ஆண்டுகளுக்கு முன்பே அண்டப்பகுதியில் உண்ட பிறக்கும் டேஸ் சிறியாக பெரியோன் தெரியான் என்னும் வரிகளை இயற்றியவர் மாணிக்கவாசகர் திருவாசகம் அப்படிங்கிற நூலத்தில். மாணிக்கவாசகர் திருவாசகம் அப்படிங்கிற நூலில் தான் அண்டப்பகுதியில் உண்ட பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க. பரிபாடல் டேஸ் என்னும் நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்களில் ஒன்று. சங்க நூல்களுடன் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். ஓங்கு பரிபாடல் என புகழப்படும் பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளதாக உரையாசிரியர் கூறுகின்றன? 70 பாடல். பரிபாடலில் 70 பாடல்களில் கிடைக்கப்பட்ட பாடல்களின் எண்ணிக்கை 24. பரிபாடல் இசைப்பாடல் ஆகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக அறவு அறிவற்றால் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை நாம் எதன் மூலம் அறிந்திருக்கிறோம்? சங்க இலக்கியங்கள். பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எப்பொழுது எங்கு நிறுவப்பட்டது? 1988 சென்னை கோட்டூர்புரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் எத்தனை காட்சிக்கூடங்கள் உள்ளன? 10 காட்சிக்கூடங்கள் உள்ளன. ஓகேங்களா? பெரியார் அறிவியல் தொழில்நுட்பகத்தில் உள்ள பூங்காக்கள் சில. பரிமண வளர்ச்சி பூங்கா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா, குழந்தைகளுக்கான பொம்மைகளை கொண்ட பூங்கா. கொஸ்டின் நம்பர் 51. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழக கோளரங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? 2009. இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை எங்கு உள்ளது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழக கோளரங்கம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 53. மாற்றத்திற்கு ஏற்ப தக அமைப்பு கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்றவர் ஸ்டீபன் ஹாக்கிங். அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயை என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார்? தற்காலத்தின் ஐன்ஸ்டீன். ஸ்டீபன் ஹாக்கிங் தனது எவ்வயதில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார்? 21 வயதில். தனது 21 வயதில்
இன்னும் சில மாதங்களே உயிர் வாழ்வார் என்ற மருத்துவர்களால் சொல்லப்பட்ட ஸ்டீபன் ஹாக்கிங் அதன் பிறகு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? 53 ஆண்டுகள். ஸ்டீபன் ஹாக்கிங் மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த ஆண்டு 1985. உடலின் அனைத்து பாகங்களும் செயலிழந்தாலும் தனது டேஸ் மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செயலில் செய்து வெளிப்படுத்தியவர். கண்ண தசை அசைவு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 60. ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்களது ஆய்வுகளுக்கு துணையாக இருந்தது செயற்கை நுண்ணறிவு கணினி. டேஸ் மற்றும் டேஸ் பற்றியான ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை. பேரண்ட பெருவெடிப்பு கருத்து துளைகள். பேரண்டமானது டேஸால் உருவானது என்பதற்காக சான்றுகளை ஸ்டீபன் ஹாக்கிங் கணிவியல் அடிப்படையில் விளக்கியவர். பெருவெடிப்பு பிக் பேங் தியரி. ஸ்டீபன் ஹாக்கிங் கடவுளின் இருப்பை ஏற்கிறாரா? இல்லை. பிரபஞ்சத்தை இயங்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்கிறார் ஸ்டீபன் ஹாக்கிங். ஒரு விண்மீன் ஆயுளின் எப்போது அதன் உள்நோக்கி ஈர்ப்பு விசை அதிகரிக்கும்? ஆயுள் முடிவில். விண்மீன் உள்நோக்கி ஈர்ப்பு அதிகரிப்பதன் காரணம் என்ன? விண்மீன் சுருங்கும். ஓகேங்களா? ஈர்ப்பினால் உயரும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு உண்மைதான் கருத்துளைகள் பற்றியதும். புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகள் எல்லாம் மிஞ்சுவதாக கருந்துளைகளை பற்றி உண்மைகளை உள்ளன. அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாக புரிந்து கொள்ள முயல்கிறது என்கிறார் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். கருத்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்ட அமெரிக்க அறிவியலாளர் ஓகேங்களா ஜான் வீலர். சுருங்கிய விண்மீன் ஈரப்பெல்லைக்குள் செல்கின்ற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளது. ஈர்க்கப்படும் உள்ளே சென்ற யாவையும் வெளி வர முடியாததால் அதனை கருந்துளை என்கிறார். யாரு? ஜான் வீலர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 70. கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையில் இருந்து கதிர்வீச்சுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கருந்துளை கருப்பாக இருக்காது. கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சு அணுத்துளைக்குள் கசியத் தொடங்கி இறுதியில் கருத்துளை வெடித்து மறைந்துவிடும் என்ற ஆராய்ச்சி முடிவுகள் யாருடையவை? ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சி முடிவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹாக்கிங் கதிர்வீச்சு. அண்டவெளியில் காணப்படும் அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்ட கருந்துளை ஸ்டீபன் ஹாக்கிங் டேஸ் என்று நிறுவினார். படைப்பின் ஆற்றல். ஸ்டீபன் ஹாக்கிங் அறிவியல் முன்னோடிகள் யார்? ஐன்ஸ்டீன், நியூட்டன். ஸ்டீபன் ஹாக்கிங் யாருக்கு நிகராக மதிக்கப்படுகிறார்? ஐன்ஸ்டீன், நியூட்டன். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நியூட்டன் வகித்த எந்த மதிப்புமிக்க பதவியை ஹாக்கிங்கு வகித்துள்ளார்? லூகாசியன் பேராசிரியர். கொஸ்டின் நம்பர் 76. ஐன்ஸ்டீன் ஈரப்பலைகள் குறித்து முடிவுகளை டேஸ் மூலம் சொன்னதால் அக்காலத்தில் அது எளிதில் புரிந்து கொள்ளப்படாமலும் இருந்தன. கணித சமன்பாடு E=mc². ஐன்ஸ்டீன் சொன்னதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் ஈர்ப்பலகை இருப்பதை கண்டுகொண்டது? 100 ஆண்டுகள். கருந்துளை பற்றி தன் ஆய்வை ஸ்டீபன் ஹாக்கிங் கணித சமன்பாடு மூலம் சொன்னாரா? இல்லை. விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்கினார். ஸ்டீபன் ஹாக்கிங் கருத்துளை கோட்பாடுகளை விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிடு விளக்கியதால் மக்களுக்கு அவை எளிதாக புரிந்தனவா? ஆம், பொதுமக்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக விளக்கினார். ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள்: அமெரிக்க உயரிய விருதான
அதிபர் விருது, ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃபா விருது, கம்பளி விருது, ஓகேங்களா, அடிப்படை இயற்பியல் பரிசு ஆகிய பரிசுகளை பெற்றார் ஸ்டீபன் ஹாக்கிங். ஸ்டீபன் ஹாக்கிங் டேஸின் நினைவு நாளில் பிறந்து டேஸின் பிறந்த நாளில் மறைந்தார். கலிலியோ நினைவு நாள், ஐன்ஸ்டீன் பிறந்த நாள். கலிலியோ நினைவு நாளும் ஐன்ஸ்டீன் பிறந்த நாளும். 82 தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. விதியின் தான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருவரும் பார்த்து நடக்கிறோம் என்று கேட்டவர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். 1912 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் டேஸ் என்ற சிறப்பை ஹாக்கின்ஸ் பெற்றார். தொடக்க விழா நாயகர். ஸ்டீபன் ஹாக்கிங் பங்கேற்க தொலைக்காட்சி தொடர்புகள் யாவை? அடுத்த தலைமுறை, தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், பெருவெடிப்பு கோட்பாடு, த பிக் பேங் தியரி. 85 சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்த ஹாக்கின் தனது எத்தனையாவது பிறந்த நாளை கொண்டாடினார்? 60வது பிறந்த நாள். டேஸ் என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை ஹாக்கிங் உணர்த்தினார். போயிங் 727. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் எந்த நூலானது 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? காலத்தின் சுருக்கமான வரலாறு. 1988ஆம் ஆண்டு வெளியான காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவற்றை பற்றி அரிய உண்மைகளை பொதுமக்களுக்கிடையே பரப்பி எத்தனை படிகளுக்குள் மேல் விற்பனையானது? 1 கோடிக்கு மேல். கடும் பகட்டு யானை, நெடுந்தேர்கோதை, திருமமாவியல், நகர்கருவில், முன்துறை என்ற அடிகளில் கரூர் மாவட்டத்தின் கரூரை குறிப்பிடும் நூல். அக 400. அடுத்த 90வது கொஷின். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தது, புரிந்தது, வைத்திருப்பதற்கோடு முடிந்து விடுகிறது. கற்பனை திறனே அந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பவை மட்டுமன்றி இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது என்றவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம், ஏன் ஆராய்ச்சியில் நான் வெல்வோன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்றவர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். ஆறறிவுடைய மக்களை டேஸ் என்றும் மற்ற உயிரினங்களை உயிரற்ற பொருள்களையும் டேஸ் என்றும் வழங்கினார். உயர்திணை அஃறிணை என்று. பால் என்பது எதன் உட்பிரிவு? அது எத்தனை வகைப்படும்? திணை உட்பிரிவு. அது 5 வகைப்படும். உயர்திணை எத்தனை பிரிவுகளை உடையது? ஆண்பால், பெண்பால், பலர்பால் 3 பிரிவுகளை கொண்டது. அஃறிணை எத்தனை பிரிவுகளை கொண்டது? 2 பிரிவுகளை கொண்டது. ஒன்றன்பால், பலவின்பால். 96. இடம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. நான், யான், நாம், யாம் என்பன தன்மை. வந்தேன், வந்தோம் என்பது தன்மை. நீ, நீர், நீவீர், நீங்கள், தாங்கள், நாங்கள், தங்கள் இது எல்லாமே முன்னிலை. நடந்தாய், வந்தீர், சென்றீர் ஆகியவை வினைகள், முன்னிலை வினைகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 101. அவன், அவள், அவர் என்பது படர்க்கை. இது படர்க்கை. வந்தான், சென்றால், பாடினால், பேசினார்கள், பறந்தன டேஸ் வினைகள், படர் வினைகள். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவது, எழுதுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளா நிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வலு. இருதிணையும், ஐம்பாலும், மூவிடமும், காலமும், வினாவும், விடையும், பணவகை மரபுகள் ஆகிய 7
தொடர்களில் இலக்கண பிழையுடன் வந்தால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வலு. செழியன் வந்தது என்ற தொடர் திணை வலு. கண்ணகி உண்டாள் என்ற தொடரில் உள்ளது வலு பால் வலு. பால் வலு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 108. ஒரு விரலை காட்டி சிறையாதோ பெரியாதோ, சிறியதோ பெரியதோ, சிறியதோ சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் எவ்வளு? வினாவலு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தால் எவ்வகை விடை? விடைவலு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுவது எவ்வகை வலு? மரபு வலு. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி. உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்படுவது திணை வலு அமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது டேஸ் வலு அமைதி. திணை வலு அமைதி. உவப்பின் காரணமாக பெண்கள் ஆண்களாக கொல்லப்படுவது பால் வலு அமைதி. பால் வலு அமைதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 115. வாடா ராசா வாடா கண்ணா, வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது டேஸ் வலு அமைதி. பால் வலு அமைதி. தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இடவலு அமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்ற தொடரில் வெளிப்படுவது டேஸ் வலு அமைதி. இட வலு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்ற தொடரில் வெளிப்படுவது டேஸ் வலு அமைதி. கால வலு அமைதி. நாளை வருவார். கத்தும் குயிலோசை சற்று வந்து காதிர் பாடணுமே என்று பாரதியார் பாடலில் வெளிப்படும் வலு அமைதி. மரபு வலு அமைதி. குயில் கூவும், குயில் கூவும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 120. ஓகேங்களா? அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார், அமைச்சர் நாளை விழாவுக்கு வருகிறார் என தொடங்கும் வெளிப்பாடும் வலு அமைதி. கால வலு அமைதி. அவனும் நீயும் அலுவலரை பார்க்க ஆயுத்தமாகுங்கள் என்ற தொடரில் வெளிப்படும் வலு அமைதி. இட வலு அமைதி. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினால் என் தொடரில் வெளிப்படும் வலு அமைதி. இட வலு அமைதி. சிறிய வயதில் இந்த மரத்தினல்தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் என்ற தொடரில் வெளிப்படும் வலு அமைதி. கால வலு அமைதி. செல்வன் இளவேளவன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் என்ற தொடரில் வெளிப்படும் வலு அமைதி. பால் வலு அமைதி. 125. தந்தை மகனே நாளை உன்னுடைய தோழன் அழகனை அழைத்து வா என்று சொன்னார். ஆண்பார் பெயர்களையும் பெண்பார் பெயர்களாக மாற்றி எழுதுவது. தாய் மகளே நாளை உன்னுடைய தோழி அழகியை அழைத்து வா என்று சொன்னாள். அழைத்து வா என்று சொன்னாள். கொஸ்டின் நம்பர் 125. அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பும் வலுவை வளா நிலையாக மாற்றுக. அக்கா நேற்று வீட்டிற்கு வந்தால் அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பினார். இதோ முடித்து விடுவேன் என்ற செயலை முடிக்கும் முன்பே முன்னர் கூறிய வளா நிலை வலு அமைதியாக மாற்றுக. இதோ முடித்து விட்டேன் என்று செயலை முடிக்க முன்னர் கூறினர். அவன் என்னிடம் செய்தியை இன்னும் கூறவில்லை. படர்க்கை முன்னிலை தன்மை படர்க்கையாக மாற்றுக. நீ என்னிடமும் அவனிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. குழந்தை அழுகிறான் பார். குழந்தை அழுகிறான் பார். வலுவை வாளா நிலையாக மாற்றுக. குழந்தை அழுகிறது பார். உனதருளே பார்ப்பான் அடியனே. யார் கூற்று? இறைவனிடம் குலசேகராழ்வார் கூற்று. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடரில் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 132. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டமா என்னும் ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார்.
பூனையர் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி முறையே. பால் வலு அமைதி, திணை வலு அமைதி. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க, குளவும் அமுத குழம்பை குடிதொரு கோல வெறி படைத்தோம், உளவும் மனச்சீறு புள்ளிகளை எங்கானும் ஒட்டி மகிழ்ந்திடுவோம், பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வேம்போம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 135. நூலின் பயன் படித்தால் எனில் கல்வியின் பயன் கற்றல். வினைத்தகு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. கல் சிலை ஆகுமெனில் நெல் டேஸ் ஆகும் சோறு. குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து எழுத்து. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். அவிழ்தல் என்ற சொல்லின் அகராதி பெயர் ஒளி செய்தல், வீரல், விரிதல், பாடம் செய்தல். ஆளல் என்ற சொல்லின் அகராதி பெயர் உட்டனம், எருக்கு, கள்ளி, கோட்டை நாள், கொடுவேலி, செவ்வாய், தீ, நரகம், வெப்பம், பொறாமை, அழுதல். கொஸ்டின் நம்பர் 142. ஊவா என்ற சொல்லின் அகராதி பெயர் அமாவாசை, இளாமை, இளையோன், கடல் நிறைவு, பூரணை, யானை, வடிவன், உகமரம். கங்குல் என்ற சொல்லின் அகராதி இரவு, இருள், பரணி, தாள். அனலி என்ற சொல்லின் அகராதி பெயர் கள்ளி, கொடுவேலி, கரியன், நெருப்பு, சூரியன். பஞ்ச பூதங்களில் அறிவியல் கதை என்ற நூலின் ஆசிரியர் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன். காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். அடுத்து பாருங்கள், கலை சொற்கள். நேனோ டெக்னாலஜி நுதன் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரோஸ் விண்வெளி கதிர்கள். அல்ட்ராவைட்ஸ் ரைஸ் புற ஊதா கதிர்கள். இன்ஃப்ரால் ராய்ஸ் அகச்சிகப்பு கதிர்கள். இத்துடன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இயல் 4க்கான வினா விடை 10th புக்கில் இருக்கிற ஒரு வரி வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.